குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங் ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் எக்ஸாமு நேற்று கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான கீ ஆன்சர்ஸ் ப்ளஸ் கிரேஸ் மார்க் கேட்டிருந்தாங்க. நேற்று வந்து ஆல்ரெடி நடந்த எக்ஸாம் தான் ஓகேங்களா. ஸோ எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப் கிடையாது. ஸோ மேக்ஸிமம் மாட்ரேட் லெவலில் இருந்துச்சு இப்போ ஓகேங்களா. ஸோ அதாவது 90க்கு 60 மார்க் ஓகேங்களா. 90க்கு ஒரு 60 மார்க்கு ஈஸியாக ஸ்கோர் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. பட் 90ன்றது தான் கொஞ்சம் டிஃபிகல்ட் ஓகேவா. ஸோ பாஸ் ஆகிற அளவுக்கு இருந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் கீ ஆன்சர்ஸ் அண்ட் கிரேஸ் மார்க் பற்றி நிறைய கேட்டிருந்தாங்க. அதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து கீ ஆன்சர்ஸை பார்த்துருவோம் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஒனுக்கு ஏ, செகண்டுக்கு டி, தேர்டு ஒனுக்கு டி, ஃபோர்த்து ஒனுக்கு டி, ஃபிஃப்த்துக்கு ஏ, சிக்ஸ்த்துக்கு ஏ, செவன்த்துக்கு பி, எயித்துக்கு பி, நைன்த்துக்கு டி, 10த்துக்கு பி, 11த்துக்கு பி, 12த்துக்கு பி, 13க்கு டி, 14 சி, 15 ஏ, 16 பி, 17 சி, 18 பி, 19 ஏ, 20 பி ஓகேங்களா. ஸோ இந்த கீ ஆன்சர்ஸ்லாம் நான் எடுத்தேன்ப்பா. ஆனால் வந்து கொஷின் பேப்பர் டைப் என்னன்றது நான் செக் பண்ணல ஓகேங்களா. ஏஆர்பி ஏதாவது ஒரு கொஷின் பேப்பர் டைப்பில் தான் இது மேட்ச் ஆகும். ஸோ வந்து யாரோ பயந்துடாதீங்க ஓகேங்களா, என்னடா மேட்சே ஆகலையன்ட்டு. ஸோ வந்து இது ஏவா பியான்றது நான் செக் பண்ணாமல் நான் எடுத்துகிட்டேன் ஓகேங்களா. ஸோ ஏதாவது ஒரு டைப்பில் தான் இது மேட்ச் ஆகும் ஓகேங்களா. சரி, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க்ஸ் பார்ப்போம் இப்போ ஓகேங்களா. மேக்ஸிமம் 1 மார்க்கில் எந்த கிரேஸ் மார்க்ஸும் இல்லை, 2 மார்க்ஸ்லேயும் எந்த ஒரு கிரேஸ் மார்க்ஸும் இல்லைப்பா. அது மட்டும் இல்லாமல் 2 மார்க்ஸ் ஈஸியாகவே கேட்டிருந்தாங்க. 3 மார்க் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எப்படி சொல்லணும், கொஞ்சம் டஃப்பு. ஸோ எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணுற மாதிரி இல்லை, 3 மார்க்கில் கம்பல்சரி கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு ஓகேங்களா. ஸோ அதுக்கு கிரேஸ் மார்க் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி நான் வந்து டீச்சர்ஸ் கிட்ட நான் கேட்டிருக்கேன் ஓகேங்களா. ஸோ அதுக்கு என்ன கிரேஸ் மார்க் இருக்கான்ட்டு. ஸோ வந்து அதை அப்டேட் பண்ணுறேன்னு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 மார்க்கில் 45 ஏ அண்டு பி பற்றி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. அது கொஷினே கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தான்ப்பா இருக்குது ஓகேங்களா. ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்டாஃப்ஸ் கிட்ட நான் சொல்லியிருக்கேன். ஸோ கிரேஸ் மார்க் 3 மார்க்ஸ் ஆர் 5 மார்க்ஸில் என்ன இருந்தால் சொல்லுங்கள், நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அப்டேட் பண்ணுன்றதுக்காக நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கு எதனா அப்டேட் கண்டிச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணிடுவேன்ப்பா. மேக்ஸிமம் அந்த 5 மார்க்கில் 45 ஏ அப்புறம் 45 பியில் இருக்குது. ஸோ அப்புறம் 3 மார்க்ஸில் அந்த கம்பல்சரி கொஷினே கேட்டிருந்தாங்க ஓகேங்களா. நான் ரெண்டுமே நான் தெளிவாக செக் பண்ணிட்டு கிரேஸ் மார்க் வந்து அப்டேட் பண்ணுறேன். இன்கேஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு சூப்பர்ப்பா. உங்களுக்கு 5 மார்க் இருந்தால் 5 மார்க் உங்களுக்கு கிடச்சிரும் ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் மேக்ஸிமம் கொஷின் பேப்பர் வந்து ஒரு சிலர் ரொம்ப டஃப்ன்றாங்க. பட் ஆக்சுவலாக நிறைய பேர் சொன்னது என்னன்னா மார்க்ஸ் வந்து பாஸ் ஆகிற அளவுக்கு ஈஸியாக தான் இருந்துச்சு. ஆனால் வந்து ஸ்கோர் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு நாங்கள் ஓகேங்களா. ஸோ யாரும் பயப்படாதீங்க, கம்மி எக்ஸாமை போல்டாக ப்ரிப்பேர் பண்ணுப்பா. மறக்காமல் இந்த அப்டேட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க.